அஜித் குமார் அப்படின்னு பேர் சொன்னாலே இதுக்கு முன்னாடிலாம் நினைவுக்கு வந்தது வேற. இப்போலாம் அஜித் குமார்னு பேரை கேட்டாலே நேராக மடப்புறத்துக்கு போயிடுது நம்ம மைண்ட். ஒரு இஷ்யூ அப்படின்னா நம்ம பேசலாம். கடந்த ஒரு வாரத்துக்குள்ள எவ்வளவு இஷ்யூ நடந்துருச்சு. ஒண்ணு வந்து வரதட்சணை கொடுமையால ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிட்டதா இருக்கட்டும். அப்புறம் ஒரு பையன் அதே சிவகங்கை மாவட்டத்துல ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு மர்மமான முறையில இறந்ததா இருக்கட்டும். இப்ப அஜித்குமார் அப்படிங்கிற அந்த இஷ்யூ வந்ததா இருக்கட்டும். இது சிவகாசியில் நடந்த வெடிவிபத்தா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து தொடர்கதையா நடந்துகிட்டு இருக்கு. ஒரே வாரத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்ததா நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை, எனக்கு நினைவும் இல்லை. இது எல்லாமே வந்து நீ புதுசா நடக்குதா அப்படின்னா இது எல்லாமே முன்பு நடந்ததுதான். நீங்க அந்த பையன் ஸ்கூல்ல மர்மமான முறையில் இறந்தது, கள்ளக்குறிச்சியில ஏற்கனவே ஸ்ரீமதினு ஒரு பொண்ணு இறந்ததான். ஸ்கூலுக்கு தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்து ஒரு பையன் இறந்ததா பார்த்தோம். சரியா ஒரு 2-3 வருஷம் நினைக்கிறேன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 2021 சுஜித்ங்கிற ஒரு பையன் ஆழ்துளை கிணறுல விழுந்து மாட்டிக்கிட்டதை நம்ம பார்த்தோம். அப்படி இந்த வரதட்சணை கொடுமை ஊருக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான். அதெல்லாம் யாருமே பேசல. புதுசா ஒரு விஷயம்லாம் யாரும் எடுத்து பேசுறது இல்லை. இது ரொம்ப வைரலான உடனே அதை எல்லாரும் எடுத்து பேசுறாங்க. இன்னைக்கு அஜித் குமார் அப்படிங்கிற அந்த லாக்அப் டெத் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த கடந்த 4 ஆண்டுகள் மட்டும் 20க்கு மேல நடந்ததா சொல்றாங்க. 2020க்கு முன்னாடி 20 காலகட்டத்தில் நடந்ததை கூட நம்ம பார்த்தோம். இது எல்லாமே தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் வைரல் ஆச்சு, வெளியே தெரிய ஓரளவுக்கு அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பேச ஆரம்பிச்சுன்னா நம்ம பேசுவோம், நம்ம பேச மாட்டோம். இதுதான் முதல்ல மாறணும்னு நினைக்கிறேன். அஜித் குமார் இஷ்யூ நான் உண்மையிலேயே அந்த நீதிபதிகள் 2 பேர்த்தையும் பாராட்டணும். அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. மற்ற இஷ்யூக்களை போல, மற்ற பிரச்சனைகள் போல இதை நீர்த்து போக செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லா எவிடன்ஸையும் கொடுங்க, இதில் நிச்சயமா நீதி கிடைச்சாகும். ஏன்னா ஒரு அப்பாவி தண்டிக்கப்படுறது எங்கேயுமே அந்த குடும்பம் நடக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு மேல இதுக்கு மேல ஒரு பெட்டி கேஸ் இல்லை யாரையும் எதிர்த்து பேசலாம், ஆபாசமா பேசலாம், இல்லை ஏதோ ஒரு வழக்கு இருந்திருக்கும். எதுவுமே இல்லை. ஒரு நல்ல பையனை குடும்பத்துக்காக உழைக்க போனவன், அப்பா கூட இல்லை, குடும்பத்துக்காக உழைக்கணும் வேலை செய்யணும்னு போன ஒரு பையன் தண்டிக்கப்படுறத எந்த ஒரு மனசாட்சி உள்ள மனிதனை ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மையிலேயே இந்த இஷ்யூல நீதிபதிகள் எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் வந்து நிச்சயமா இதுக்கான நீதி கிடைச்சாகணும்னு அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இஷ்யூ வந்து கண்டினியூவா நடக்கும்போது இந்த விஷயம் மாறினா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு உங்களுக்கு ஏதோ தோணும்ல? அப்படி என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.